இப்போ அடுப்பை ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கலாம். வடை சட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம். வடை சட்டி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு கரண்டி எண்ணெய் பத்தாது, இன்னொரு கரண்டி ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு பருத்து வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கும்போது நாங்கள் கருவேப்பிலை போட்டோம்ல, அந்த கருவேப்பிலே ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு இலை வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க, தெரியுதா? ஹார்ட் மேலே கடுகு வந்துருச்சு. அப்போ இதயம் எல்லாத்துட்டையுமே இருக்குது. ஒரு கருவேப்பிலை, தக்காளி பச்சடி எல்லாத்துலேயுமே இருக்குது. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கினா தான் நமக்கு காரம் இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பச்சை மிளகா சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி அதிகமாகும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம சாப்பிட்ருவோம். இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக அறுத்து வச்ச தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா தக்காளியெல்லாம் வெந்து வரட்டும். பைமோட் ஷாப்பிங் ஆப். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன்லேயே குறைந்த விலையில் மளிகை பொருளை ஆர்டர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஆப் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணி ஆர்டர் பண்ணி பாருங்கள். பைமோட் ஷாப்பிங் ஆப். இப்போ தக்காளி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வடைச்சட்டியில் வச்சுருந்தோம், அது ரொம்ப பெருசாக இருந்தனால நான் பாத்திரத்தை மாற்றிட்டேன். இதுதான் எனக்கு வசதியாக இருக்குது. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது போதும், 1/2 ஸ்பூன் போதும். போட்டு மல்லித்தலை அறுத்து வச்ச மல்லித்தலையை போட்டுடலாம். போட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா ரெடி ஆயிடுச்சு தக்காளி பச்சடி. இப்போ என்ன பண்ணுன்னா, எண்ணெய் பெருங்காயம், என்ன பெருங்காயம்னா கூட்டு பெருங்காயம், எண்ணெய் கூட்டு பெருங்காயம் இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த ஓட்டை நேருக்கு நல்லா அப்படி திருப்பி வச்சுட்டு லேசாக அப்படி தூவி விடலாம். போதும். தூவி விட்டு லைட்டாக அப்படி கிளறி விட்டு மூடி வச்சிட்டோம்னா தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி பச்சடியை இட்லி, சப்பாத்தி,
தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம், சாப்பாடுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம், உப்புமா எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.